இதுல முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது சாலையே கட்டாம கட்டின மாதிரி பில் வந்திருக்கு அப்படின்றது. இது வந்து இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, அது ஆரம்பத்துல இருந்தே. அதாவது வந்து ஒரு ஊர்ல கூட பாத்தீங்கன்னா சாதா ரோடு கூட, ஒரு கிராமத்துக்குள்ள போற ரோட்டை கூட டெண்டர் விடுவாங்க. டெண்டர் விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரோடை ஃபுல்லா போடுற மாதிரி தான் இவங்க வந்து அக்கமடேஷன் இது பண்ணுவாங்க, அமௌண்ட் வந்து ஒதுக்குவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற லோக்கலில் அந்த ஆளுங்கட்சியில் இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ் அதை எடுத்து அவன் என்ன பண்ணுவான், ஒன்லி பேட்ச் ஒர்க்கு போட்டுட்டு ரோடு போட்டாதான் காட்டுவான். ரோடு போட்டுட்டு அதுல பாதி எடுத்தாங்கன்னா பரவாயில்ல, இது ரோடே போடாம இருந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு இது என்ன கேட்டீங்கன்னா, இப்போ நாங்க ஆட்சி முடியும் போது அந்த ரோடு கான்ட்ராக்ட் விட்டுது, அதுக்குள்ள எங்க ஆட்சி முடிச்சு போச்சு, அதனால அதை போட முடியாதனால நாங்க வந்து போட முடியாம போச்சுன்ட்டு ஒரு டேர்னிங் பண்ணுவாங்க இந்த கேஸை. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து கை வந்த கலை. என்ன இப்போ கூட பார் கூட பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சிவகங்கை மாவட்டத்துக்காரங்க தான் நிறைய பேர் எடுத்திருக்காங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து ரொம்பவும் போராடி 2 மாதம் எக்ஸ்டென்ஷன் கேட்டு வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு கூட நியூஸ் வந்துருச்சு. என்ன இவங்களுக்கு வந்து வருமானமே அந்த கவர்மெண்ட் டெண்டர் டாஸ்மார்க் இதில் தான் இவங்க 2 பேருக்கும். புரியுதுங்களா? இதை பார்த்து பார்த்து மக்களுக்கு வந்து சலிச்சு போயிடுச்சு. அதாவது திராவிடன்ற பேரில் இவங்க 2 பேருமே இது வரைக்கும் ஊழல், கொள்ளையடிக்கிறது, என்ன கொலை இதுதான், அடாச ரவுடிசம் இதுதான் இவங்க வளர்த்து விட்டுருக்காங்களே தவிர மக்களுக்கு உருப்படியா எதுவும் செஞ்சதா சரித்திரமே கிடையாது. அப்படி மக்களுக்கு கொஞ்சமா செஞ்ச ஒரு சரித்திரம்னா கொஞ்சம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட உரிமைகளை விட்டு கொடுக்காம கொஞ்சமாவது செஞ்சது யாருன்னா ஒன்லி சீஃப் மினிஸ்டர் டாக்டர் ஜெயலலிதா. ஏன்னா வந்து அந்த மேகதாது கர்நாடக அணை பிரச்சனையா இருக்கட்டும், கேரளா கபினி அணை, அந்த இது முல்லை பெரியார் அணை, இது எதுலையுமே வந்து தமிழ்நாட்டோட உரிமைகளை அந்த அம்மா விட்டு கொடுக்கல. நெய்வேலியில கூட 2% இது வந்து ப. சிதம்பரம் வந்து வேற யாருக்கோ கொடுக்கறதா இருந்தது. அப்ப என்ன சொல்லி இந்த அம்மா தான் வாங்கியிருந்து, தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்காம இங்க கொடுக்கறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது, நாங்களே அதை எடுத்துக்கிறோம். ஸோ டிஎம்கே ஆட்சியில் இருந்த அந்த மின்சார பற்றாக்குறைய கூட இந்த அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் சரி, அந்த மின்சார பற்றாக்குறை தான் திமுக ஆட்சியே போச்சு. 24 ஹவர்ஸ்ல வந்து 18 ஹவர்ஸ் கரண்ட் இல்லாம இருந்தது அந்த நேரம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க.